Hey everyone, வெல்கம் பேக் டு ஷெனின்ஜா சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, பைத்தானோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பைத்தானோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 2 பிளேஸ்ல மேக்ஸிமம் கேட்பாங்க. எங்கெங்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ. மோஸ்ட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூல வந்து எம்சிக்யூ கொஸ்டினா கேட்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ். அதாவது ஒரு கொஸ்டின் குடுத்துட்டு அதுக்கு 4 சாய்ஸ் குடுத்து, அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ற மாரி இருக்கும். டெக்னிக்கல் இன்டர்வியூல உங்களுக்கு நீங்க உண்மையில பேசிக்ஸா பைத்தான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லையான்னு செக் பண்றதுக்காக இந்த கொஸ்டின இன்டர்வியூவர் வந்து உங்கள்ட்ட கேட்பாரு. ஏன்னா, நீங்க குடுக்குற ஆன்ஸர்லயே அவங்க வந்து பிரெடிக்ட் பண்ணிருவாங்க. உங்களுக்கு உண்மையிலே பைத்தான் தெரிஞ்சிருக்கா? இல்லையான்னு. அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின பார்க்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இஸ் அண்ட் டபுள் ஈக்குவல் டூ இன் பைத்தான்? இப்போ இத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்த்தா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எக்ஸாம்பிள இப்போ கோடா பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிருங்க. வேரியபிள் A ஈக்குவல் டூ ஹலோ, வேரியபிள் B ஈக்குவல் டூ ஹலோன்னு. இப்போ 3 லைன்ல பிரிண்ட் A இஸ் Bன்னு கேட்டிருக்கேன். இந்த இஸ் ஆப்பரேட்டர் எப்பலாம் யூஸ் பண்றோமோ, அப்போ அந்த வேரியபிள வந்து லொகேஷன் மூலமா கம்பேர் பண்றோம். இப்போ இந்த இதுல A வந்து ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும்னு நெனைப்பீங்க. B ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும்னு நெனைப்பீங்க. பட் அதான் கிடையாது. ஏன்னா, பைத்தான் டிஃபால்ட்டா ஒரு ஸ்ட்ரிங் எப்பலாம் ஈக்குவலா இருக்கோ, அதுக்கு அந்த 2 வேரியபிளுக்கும் ஒரே லொகேஷன்ல தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஏன்னா, அத கேஷிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த மெக்கானிசம் மூலமா இந்த ஹலோவும் 2 வேரியபிளும் ஒரே மாரி இருக்கனால 2த்துக்கும் ஒரே லொகேஷனா தான் இருக்கும். இந்த ஏ டபுள் ஈக்குவல் டூ பின்னா என்னன்னா, இது வந்து வேல்யூவ செக் பண்ணும். 2 வேல்யூ ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு. இஸ்னா அதோட ஸ்டோரேஜ் லொகேஷன் ஒரேதா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணும். இப்போ ஏ எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்க்கறதுக்கு பிரிண்ட் ஐடி ஆஃப் ஏன்னு குடுத்தா அதோட லொகேஷன் தெரியும். அதே மாரி பிரிண்ட் ஐடி ஆஃப் பின்னு குடுத்தா பியோட லொகேஷன் தெரியும். நான் சொன்ன மாரி இதுக்குமே ஒரே லொகேஷனா தான் இருக்கும். ஏன்னா, வேரியபிள் வந்து வேற வேறயா இருக்கலாம். பட் அதோட வேல்யூ 2ம் ஒரே மாரி இருந்ததுன்னா, பைத்தான் டிஃபால்ட்டா அத கேஷ் பண்ணி வச்சுரும். இப்போ இத ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரூ வந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்க 2 பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்க்கு ட்ரூன்னு வந்துட்டு. இப்போ இந்த லொகேஷனும் ஒரே மாரி தான் இருக்கு. இப்போ வேணா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி ஹலோ வேர்ல்ட்ன்னு போட்டுக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்தா 2த்துக்கும் வேற வேற லொகேஷன் இருக்கும். பார்த்தீங்களா? இதோட லொகேஷன் வந்து மாறியிருக்கு. ஏக்கு ஒரு லொகேஷன், பிக்கு ஒரு லொகேஷன்னு மாறியிருக்கு. ஏன்னா, அந்த ஸ்ட்ரிங் 2மே ஒரே மாரி இல்லன்னா, அது வந்து பைத்தான் வந்து கேஷ் பண்ணாது. ஒரே மாரி இருந்ததுன்னா, கேஷ் பண்ணி அத ஒரே ஸ்டோரேஜ் லொகேஷன்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ இத இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளோட அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா, எக்ஸும், ஒய்யும் வந்து ஒரே எலிமெண்ட் தான் ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு நினைப்பீங்க. பட் பைத்தான் என்ன பண்ணும்னா, எதெல்லாம் வந்து மியூட்டபிள் ஏன்னா அரே வந்து மியூட்டபிள். மியூட்டபிள்னா என்னன்னா, வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். அதான் மியூட்டபிள்னு சொல்லுவோம். எப்போலாம் ஒரு வேல்யூ வந்து மியூட்டபிளா இருக்கோ, அது வந்து பைத்தான் வந்து கேஷ் பண்ணாது. அதனால இதில என்ன பண்ணும்னா, எக்ஸுக்கு வந்து ஒரு லொகேஷனும், ஒய்க்கு ஒரு லொகேஷனும் குடுத்துருக்கோம். அதனால இந்த கண்டிஷன்ல இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். பட் இந்த கண்டிஷன்ல இது வந்து ட்ரூ ஆயிரும். இப்ப நம்ம வந்து இதோட ஐடிய வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்‌க்கும், ஒய்க்கும் வந்து ஒரே ஐடி இருக்குதா இல்லையான்னு. இப்போ இத பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஐடி ஆஃப் எக்ஸ், பிரிண்ட் ஐடி ஆஃப் ஒய். இப்படி குடுத்தா எக்ஸோட ஐடியும், ஒய்யோட ஐடியும் பிரிண்ட் ஆயிருக்கும். இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த கண்டிஷன்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி 2த்துக்கும் வேற வேற லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொன்னேன். அதனால ஃபால்ஸ் வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும். எக்ஸுக்கு ஒரு லொகேஷன், ஒய்க்கு ஒரு லொகேஷன். ஏன்னா லிஸ்ட் வந்து மியூட்டபிளா இருக்கனால, ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு லொகேஷன் தான் குடுத்துருப்போம். ஏன்னா, அது டைனமிக்கா ரன் டைம்ல சேஞ்ச் ஆயிட்டு இருக்கனால. இப்போ இதோட டெஃபினிஷன பார்க்கலாம். இஸ் செக்ஸ் இஃப் 2 வேரியபிள்ஸ் பாயிண்ட் டூ த சேம் மெமரி லொகேஷன். அதாவது 2 வேரியபிளும் ஒரே மெமரி லொகேஷன பாயிண்ட் பண்ணுதா இல்லையான்னு. டபுள் ஈக்குவல் டூ செக்ஸ் இஃப் த வேல்யூஸ் ஆஃப் 2 வேரியபிள் ஆர் சேம். அந்த வேல்யூ வந்து 2மே ஒரே மாரி இருக்கா இல்லையான்னு. இப்போ அடுத்த கொஸ்டினுக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு இன்டர்வியூல மோஸ்ட்டா இந்த கொஸ்டின் வந்து நெறைய வாட்டி கேட்பாங்க. அதாவது டீப் காப்பிக்கும், ஷாலோ காப்பி. ஷாலோ காப்பிய தான் நார்மலா காப்பின்னு சொல்லுவாங்க. இந்த 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு. இப்போ இத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் காப்பின்னு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரிஜினல்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அதில நெஸ்டட் அரே. ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரே இருந்ததுனா, அது நெஸ்டட் அரேன்னு சொல்லுவோம். அதில நம்ம 1, 2ன்னு ஒரு அரேயும், 3, 4ன்னு ஒரு அரேயும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரே. இப்போ ஷாலோ காப்பினா என்னன்னா, காப்பி டாட் காப்பி குடுத்தா ஷாலோ காப்பி ஆகும். அதாவது ஷாலோ காப்பினா என்னன்னா, ஒரு புது அரே அது கிரியேட் பண்ணிக்கும். கிரியேட் பண்ணிட்டு, உள்ள இருக்க அரேயோட ரெஃபரன்ஸ் அதாவது அதோட லொக்கேஷனோடி அத வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால என்னன்னா பண்ணும்னா, எப்போலாம் ஒரு வேல்யூஸ் வந்து உள்ள இருக்க காப்பில சேஞ்ச் ஆகுதோ, அது வந்து ஷாலோ காப்பில இருக்க வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டீப் காப்பினா என்னன்னா, இந்த அரேய அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது எந்த ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம காப்பி பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது எப்போ ஒரிஜினல் அரே வந்து மாடிஃபை ஆனாலும், டீப் காப்பி வந்து அஃபெக்ட்டே ஆகாது. பட் ஒரிஜினல் அரே மாடிஃபை ஆனா, ஷாலோ காப்பி வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த கண்டிஷன்ல ஒரிஜினல் 0 ஆஃப் 0 இண்டெக்ஸ் குடுத்துருவோம். 0 ஆஃப் 0னா இந்த 1 லொகேஷன வந்து நம்ம 999 சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்னா,
ஒரிஜினல் காப்பியும் அதே மாரி தான் இருக்கும். ஷாலோ காப்பி வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஏன்னா, இது வந்து ரெஃபரன்ஸ் மூலமா, அதாவது லொக்கேஷன் மூலமா நம்ம வந்து பாஸ் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸாம்பிள்ல எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நியூ அரே வந்து கிரியேட் ஆயிருக்கும். நியூ அரே கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆயிட்டு இதோட லொக்கேஷன் வந்து இதில செட் ஆயிருக்கும். இதோட லொக்கேஷன் வந்து இதில செட் ஆயிருக்கும். இந்த அரேக்குள்ள. லொக்கேஷன் செட் ஆகியிருக்கனால, எப்பலாம் இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதோ, இந்த ஷாலோ காப்பில இருக்க வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதான் வந்து ஷாலோ காப்பி. டீப் காப்பி அப்படியே கிடையாது. இந்த ஒரிஜினல் அரேய அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ இத ரன் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாரி ஒரிஜினல் அரே அஃபெக்ட் ஆனாலே, ஷாலோ காப்பில இருக்க அரே வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா, அது வந்து ஷாலோ காப்பி. திருப்பி ஒருக்கா சொல்லிக்கிறேன். ஷாலோ காப்பினா என்னன்னா, அந்த அரேய வந்து புதுசா கிரியேட் பண்ணுவோம். பட் உள்ள இருக்க வேல்யூஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் மூலமா பாஸ் பண்ணியிருப்போம். ரெஃபரன்ஸ்னா என்னன்னா, அது வந்து ஒரு ஸ்டோரேஜோட லொக்கேஷன் மூலமா பாஸ் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஸ்டோரேஜ்ல இருக்க வேல்யூஸ் வந்து எப்பலாம் சேஞ்ச் ஆகுதோ, அப்போ ஷாலோ காப்பி யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா, அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். டீப் காப்பினா என்னன்னா, அத எக்ஸாக்ட்டா அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். பட் நீங்க என்னதான் வேல்யூ வந்து ஒரிஜினலா சேஞ்ச் பண்ணாலும், இந்த டீப் காப்பில கிரியேட் பண்ண வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது. இப்போ இதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். காப்பி கிரியேட்ஸ் a shallow copy of an object, meaning it creates a new object but doesn't rigorously copy the object inside the original object. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்ணும் புதுசா. பட் அதோட இன்சைட்ல இருக்க ஆப்ஜெக்ட்ட வந்து புதுசா கிரியேட் பண்ணாது. பட் அதோட லொக்கேஷன வந்து கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். But deep copy creates a deep copy of an object, recursively copying all objects inside the original object, making it independent of the original object. இது என்ன பண்ணும்னா, என்டையரா அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து அப்படியே காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். இண்டிபெண்டன்ட்டா. இண்டிபெண்டன்ட்னா என்ன மீனிங்ல சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க ஒரிஜினல் அரே வந்து மாடிஃபை பண்ணாலும், டீப் காப்பி மூலமா பண்ண காப்பி வந்து மாடிஃபை ஆகாது. ஏன்னா, அது வந்து டூப்ளிகேட்டா மொத்தமா கிரியேட் பண்ணி வச்சுக்கும். அதனால இது வந்து அஃபெக்ட் ஆகாது. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் எ கன்சைஸ் வே டூ கிரியேட் எ லிஸ்ட். அதாவது ஷார்ட்டர் மேனர்ல ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். இட் அலோஸ் த கிரியேஷன் ஆஃப் எ நியூ லிஸ்ட் பை அப்ளையிங் an எக்ஸ்பிரஷன் டு ஈச் ஐட்டம் இன் எ எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். ஆல் வித்தின் எ சிங்கிள் லிஸ்ட். அதாவது நம்ம அதுக்குள்ள ஆப்பரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஷன் வச்சு மூலமால ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்ன்னு ஒரு அரேய வந்து டிஃபால்ட்டா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் வேல்யூ ஸ்டோர் பண்ணல. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 5 வரைக்கும் அரே வந்து இட்டரேட் ஆகுற மாரி செட் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் டாட் அப்பரண்ட் எக்ஸ் பவர் 2. அதாவது ஒரு வேல்யூ வந்து எக்ஸ் வந்து வரும். இனிஷியலா 0வா இருக்கும். அதோட பவர் 2வ வந்து நம்ம அரேல அப்பெண்ட் பண்ணிட்டே வரோம். இப்போ இந்த கோட் எழுத 4 லைன் தேவைப்பட்டுச்சு. ஆனா லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். பட் இந்த 4 லைன நம்ம கன்சைஸா, ஈஸியா ஒரே லைன்ல எழுதி முடிக்கிறதுக்கு தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்துச்சு. இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இப்ப நீங்க புரொடக்ஷன் ரெடியா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்கன்னா, நீங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் அந்த கோட்ல இருக்குன்னு அவசியம் கிடையாது. பட் ஷார்ட்டா இருக்குன்னு மத்தவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குன்னு. இப்போ இது பெருசா நம்ம நெறைய எழுதிட்டு போனா, அடுத்த கோட் இத டெவலப் பண்ண வரவங்களுக்கு ஈஸியா புரியாது. அதனால தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து. இப்போ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் மூலமா இத எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இப்போ இதில ஸ்க்வேர் பிராக்கெட் மூலமா உள்ள நம்ம ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணா, அதுக்கு பேர் தான் லிஸ்ட் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் போட்டிருப்போம். அதாவது என்ன ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. இதில எக்ஸ் பவர் 2 ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார் லூப் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 0லேருந்து 5 வரைக்கும் போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ டிஃபால்ட்டா நம்ம ஆன்லைன்ல இருந்த கோட் வந்து ஒரே லைன்ல வந்துச்சு. பட் அவுட்புட் வந்து ரொம்ப சேமா இருக்கும். ஆனா, இந்த வே மூலமா எழுதுறதுனால கோட் வந்து கன்சைஸா இருக்கும். நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அதனால இத வந்து மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் வந்து பிரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின பார்க்கலாம். What is the purpose of the init method in Python? Init method is the constructor in Python used to initialize object state. அதாவது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, அதில ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா, அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது என்ன பண்ணும்னா, கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. பட் அந்த கிளாஸ கால் பண்ணாம அந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம கிரியேட் பண்ண தேவை கிடையாது. எப்பல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ, அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட் அதுக்கு ஸ்பேஸ் எல்லாமே அலோகேட் பண்ணி, வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்காக தேவையான விஷயம் எல்லாம் பண்ணி வச்சுக்கும். அதனால இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எப்பலாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதோ, அப்போலாம் கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்றதுக்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இத பார்க்கலாம். கிளாஸ் பெர்சன் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல கன்ஸ்ட்ரக்டர்ல 2 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். பைத்தான்ல கன்ஸ்ட்ரக்டர் கண்டுபிடிக்கணும்னா டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட், டபுள் அண்டர்ஸ்கோர்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருந்தாலே அதுக்கு பேரு தான் கன்ஸ்ட்ரக்டர். அதுல 2 வேல்யூ நேம் அண்ட் ஏஜ் பாஸ் பண்ணியிருக்கேன். அத வந்து செட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டா வந்து கிரியேட் ஆகுது. எப்போலாம் அந்த கிளாஸ வந்து நம்ம கால் பண்றோமோ, அப்பதான் பைத்தானோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகி, அதுக்கு ஒரு லொகேஷன் குடுத்து அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். நேம்க்கு ஒரு லொகேஷன், ஏஜுக்கு ஒரு லொகேஷன் குடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, பெர்சன் ஒன் டாட் இன்ட்ரோடியூஸ் இந்த ஃபங்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணும். அந்த லொகேஷன்ல அந்த நேமையும் எடுத்து, ஏஜையும் எடுத்து பிரிண்ட் பண்ணும். இப்ப வேணா ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஹாய், ஐ அம் ஷெனின் ஜெயர். ஐ அம் 21 இயர் ஓல்ட். இதுதான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். எப்பல்லாம் இந்த பெர்சன் கிளாஸ நம்ம கால் பண்றோமோ, அப்போ கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா கால் ஆகிரும். கால் ஆகி இந்த நேம ஒரு ப்ராப்பரா ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்பதான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மூலமா வேலைய பாஸ் பண்ணும் பட்சத்தில கரெக்ட்டா அந்த லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். நேம் பாஸ் பண்ணும் பட்சத்தில அந்த அது கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண லொகேஷன்ல இந்த நேம் வந்து ஸ்டோர் ஆகும். ஏஜ பாஸ் பண்ணும் பட்சத்தில கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண ஏஜ் லொகேஷன்ல வந்து ஏஜ் வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப தான் நம்ம வந்து எங்க வேணுமோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹவ் டஸ் பைத்தான் ஹேண்டில் மெமரி மேனேஜ்மென்ட்? பைத்தான் எப்படி மெமரி மேனேஜ்மென்ட் ஹேண்டில் பண்ணுது? பைத்தான்ல டிஃபால்ட்டா கார்பேஜ் கலெக்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணும்னா, அன்யூஸ்டா இருக்க வேரியபிள்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிரும். ஏன்னா, அது நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல. யூஸ்டா இருக்க வேல்யூஸ வந்து ஒண்ணுமே பண்ணாது. அதில என்ன பண்ணும்னா, கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும். எந்தெந்த வேல்யூஸ்லாம் வந்து அன்யூஸ்டா இருக்கு, எந்தெந்த வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதோட கவுண்ட் எடுத்துக்கிட்டே வரும். எப்ப அந்த கவுண்ட் வந்து 0வா இருக்கோ, அப்போ வந்து அது வந்து டெலீட் பண்ணிரும். அந்த வேரியபிள இல்லன்னா அந்த ஆப்ஜெக்ட்ட அப்படியே கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிரும். இப்படி தான் பைத்தான் வந்து மெமரி மேனேஜ்மென்ட்ட ஹேண்டில் பண்ணுது. ஏன்னா, அதுகிட்ட கார்பேஜ் கலெக்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் மெமரி சம்மந்தமா உள்ள எல்லா வேலைக்குமே அதுவே பார்த்துக்கும். பட் C++ல இப்படி ஒண்ணும் கிடையாது. ஜாவாலயும், பைத்தான்லயும் இருக்கு. இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் லாம்டா ஃபங்ஷன்? Lambda function in Python is a small anonymous function that can have any number of arguments but only one expression. இப்போ லாம்டா ஃபங்ஷனை ஏன் அனானிமஸ் ஃபங்ஷன் சொல்றாங்கன்னா, அதுக்கு என்ன ஒரு ஃபங்ஷன் பேரும் இருக்காது. இப்போ பைத்தான்ல ஃபங்ஷன் கிரியேட் பண்ணாலே டெஃப்ன்னு யூஸ் பண்ணு. பட் லாம்டா ஃபங்ஷனுக்கு நம்ம அத யூஸ் பண்ணவே தேவையில்ல. பட் ஒன்லி ஒன் எக்ஸ்பிரஷன். இதுவும் நோட்டபிள் பாயிண்ட். ஏன்னா, என் நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து நார்மலா ஃபங்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். பட் லாம்டா ஃபங்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம்பிள்ல ஆட் ஈக்குவல் டூ லாம்டா எக்ஸ், ஒய் கோலன் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்கு. இது ஒரு ஆட் ஃபங்ஷன். பட் இதுக்கு எந்த ஒரு பேரும் இல்ல. லாம்டா வந்து கீபோர்ட். இது கன்ஃபார்ம் போட்டுக்கணும். லாம்டா கீவேர்ட போட்டுட்டு நம்ம பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். எக்ஸும் ஒய்யும் வந்து பாராமீட்டர்ஸ். கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பிரஷன். எக்ஸ் பிளஸ் ஒய். அதனால தான் இந்த 3 வந்து எக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். 4 வந்து ஒய்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால இந்த வேல்யூ வந்து 7ன்னு வருது. லாம்டா ஃபங்ஷன்ல ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும். அத பத்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாப் அண்ட் டெலீட்? பாப் என்ன பண்ணும்னா, அந்த எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிரும். டெலீட் அந்த எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணும். பட் ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ஸ்ன்னு ஒரு அரே இருக்கு. 10, 20, 13 இருக்கு. பிரிண்ட் நம் டாட் பாப் 1 குடுத்துட்டா 20 வந்து டெலீட் ஆகி ரிட்டர்ன் ஆகும். டெலீட் நம் 0ன்னு குடுத்துட்டா அந்த எந்த எலிமெண்ட்டும் ஒண்ணுமே ரிட்டர்ன் ஆகாது. பட் டெலீட் ஆயிரும் அந்த வேல்யூ. அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிப்னா என்னன்னு பார்க்கலாம். சிப் கம்பைன்ஸ் மல்டிபிள் ஐட்டரபிள்ஸ் இன்டு அன் ஐட்டரேட்டர் ஆஃப் டியூபிள்ஸ். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அதில ஒரு அரே இருக்கு. 1, 2, 3. பின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அதில ஒரு அரேல ஏ, பி, சின்னு இருக்கு. இதில லிஸ்ட் ஆஃப் சிப் ஆஃப் ஏ, பி. என்ன சொல்ல வராங்கன்னா, ஐட்டரேபிள். எதெல்லாம் நம்ம வந்து 1 பை 1 ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில 2 வேரியபிள் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட்டையும் இந்த செகண்டையும் எடுத்து அது ஒரு டியூப்பிளா கிரியேட் பண்ணிக்கும். இந்த 2யும் பியும் எடுத்து ஒரு டியூப்பிளா கிரியேட் பண்ணிக்கும். 3யும் சியும் எடுத்து ஒரு டியூப்பிளா கிரியேட் பண்ணிக்கும். இதுதான் இந்த சிப் ஃபங்ஷன் பண்ணும். இந்த அவுட்புட்ல பாருங்களேன். 1, ஏ எல்லாம் டியூப்பிள். அதாவது சர்க்கிள் பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருந்தா அத நம்ம டியூப்பிள்னு சொல்லுவோம் பைத்தான்ல. அதனால டியூப்பிள் மூலமா கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். சிப் ஃபங்ஷன் மூலமா ஒன்லி ஐட்டரபிள்ஸ், அதாவது ஒரு ஒரு வேல்யூவ ஐட்டரேட் பண்ணி எடுக்கக்கூடியது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். இந்த அப்படிப்பட்ட ஆப்பரேஷன்ஸ. வேற எந்த ஒரு வேரியபிள்ஸ்க்கும் இந்த ஆப்பரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் வி மாடிஃபை எ டியூப்பிள் கன்டெய்னிங் எ மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்? ஒரு டியூப்பிள வந்து மாடிஃபை பண்ணா என்ன ஆகும்? இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்களேன். டி ஈக்குவல் டூ டியூப்பிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். சர்க்கிள் பிராக்கெட்னா டியூப்பிள். ஸ்கொயர் பிராக்கெட்ல 1, 2, 3 போட்டிருக்கோம். இப்போ டி ஆஃப் 0, அதாவது இந்த அரே இருக்குல்ல, இந்த அரேய வந்து அக்சஸ் பண்றோம். அதில ஒரு எலிமெண்ட் வந்து அப்பெண்ட் பண்றோம். 99. இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எரர் த்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த வேல்யூ வந்து அப்பெண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சதுன்னா, டியூப்பிள வந்து மியூட் பண்ண முடியாது. அதாவது டியூப்பிள்ல இருக்க வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கண்டிஷன்ல என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டீங்களா? இப்போ இந்த கண்டிஷன்ல என்ன நடக்கும்னா, எரர் த்ரோவே ஆகாது. ஏன்னா, டியூப்பிள் தான் மியூட் பண்ண முடியாது. பட் டியூப்பிள்குள்ள இருக்கிற இன்னொரு லிஸ்ட்ட மியூட் பண்ணிக்கலாம். அதனால என்ன ஆகும்னா, 1, 2, 99ன்னு வந்துரும். அதனால இது எந்த எரருமே த்ரோ ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூப்பிள மியூட் பண்ண முடியாது. அதாவது சேஞ்ச் பண்ண முடியாது. பட் டியூப்புக்குள்ள இருக்க வேல்யூஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ இந்த கண்டிஷன்ல டியூப்பிளுக்குள்ள ஒரு அரே இருக்கு. அந்த அரேக்குள்ள இருக்க வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா, அரே வந்து மியூட்டபிள். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பைத்தான் லூப் வெர்சஸ் பில்ட் இன் சம். விச் ஒன் இஸ் ஃபாஸ்டர்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குது ஃபாஸ்ட்டா? ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபாஸ்ட்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம எழுதின கோடு. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து டிஃபால்ட்டா இருக்க இன்பில்ட் ஃபங்ஷன்.
எது வந்து ஃபாஸ்ட்ன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. லெஃப்ட் சைடா? ரைட் சைடான்னு. இப்போ இதுக்கு ஆன்ஸர் யாருக்கெல்லாம் தெரியலையோ, நான் நெக்ஸ்ட் போட ஷார்ட்ஸ் வீடியோல இத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால ஷெனின் ஜேஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.